ஹாய் பியூட்டிஃபுல் சோல். டுடே என்ன டாபிக்னா, உங்களோட லவ்டு ஒன் வந்து உங்களை ஸ்டாக் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து உங்களுக்கு ஏன் டெக்ஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. தே வில் ஸ்டாக் யூ பட் ஓன் டெக்ஸ்ட். அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி அவங்ககிட்டே கேட்கலாம். இப்போ அவங்க எனர்ஜியோடு நம்ம கனெக்ட் ஆகணும்னா இந்த ஹிடன் ட்ரூத் ஆரக்கிள் கார்ட்ஸ் வந்து ஷஃபில் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் லவ்டு ஒன் நேமை வந்து 3 டைம் சொல்லுங்கள். அவங்களோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு அவங்க ஃபேஸை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்க இதுக்கு ரீசன் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டுடலாம். இதுக்கு என்ன ரீசன் சொல்லுங்கள். நீங்கள் அவங்கள ஸ்டாக் பண்ணுறீங்க, ஏன் வந்து டெக்ஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுக்கு ரீசன் என்ன? அதுக்கு ரீசன் என்ன சொல்லுங்கள். நீங்கள் ஏன் டெக்ஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அவங்க கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னா, ஐ லெஃப்ட் யூ பிஃபோர் யூ குட் லீவ் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து ஒரு இன்டிமேட்டான மெசேஜு. நீ என்னை விட்டு போகிற மாதிரி சூழ்நிலை வந்து அதுக்கு முன்னாடி நான் போயிடுவேன் அப்படின்றது வந்து என்ன சொல்கிறது, எமோஷ்னல் வைஸ் வந்து அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கு வந்து இந்த வேர்டிங்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தென் வந்து யூ அண்ட் ஐ வேர் டூ யங் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து இதை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் பார்த்து எடுக்கலாம். ஸோ மெனி திங்ஸ் ரிமைண்ட் மீ ஆஃப் யூ அப்படின்றாங்க. அதாவது நிறைய விஷயங்கள் முன்னாடி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நடந்த நிறைய இது வந்து அவங்க மைண்டில் திருப்பி வந்து ரீகால் ஆகிட்டே இருக்குது. ஸோ உன்னுடைய ஞாபகங்கள் எனக்கு வந்து உன்னை ஞாபகப்படுத்தி சில விஷயங்கள் வந்து நடந்து முடிஞ்ச சில விஷயங்கள் உன்னை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு கார்டு எடுத்துக்கலாம். ஐ விஷ் ஐ ஹேட் ட்ரீட்டட் யூ பெட்டர். அதாவது இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, உன்னை வந்து ஒரு நல்ல விதமாக நடத்தியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அவங்க உங்களை ட்ரீட் பண்ண விஷயத்தில் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்றதை ரெக்ரெட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஸோ அதனால் மட்டும்தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிச்சுட்ருக்காங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டேக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி யுனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டேக் இன்ஃபினிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டேக் இன்ஃபினிட்டி இன்ஃபினைட் பிளெஸிங் கிவ் யுவர் சோல். தேங்க்யூ.